ஒரு சில பேரை இம்ப்ரெஸ் பண்றதுங்கிறதே ஒரு முடியாத காரியம், ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு தேசத்தையே இன்ஸ்பயர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயங்க அது. அதாவது எல்லாராலையும் செய்ய முடியாது, ரொம்ப சில பேர் தான் அதை செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முதன்மையானவர் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அணு விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இந்த தேசத்திற்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த அதுக்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவர் சந்தித்த மனிதர்கள், அந்த சம்பவங்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அப்படி அவர் வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எது இருக்கு, அதுல ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இன்னைக்கு பல சாதனைகளை பண்ணி இருந்தாலும் அது தொடங்கப்பட்ட வருடம் 1969. அந்த இஸ்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தொடங்கி நடக்க ஆரம்பித்திருந்த ஒரு காலகட்டம். இந்தியாவுடைய முதல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், செயற்கைக்கோளை நிறுவுறதுக்கான அந்த ராக்கெட்டை இது பண்றதுக்கு மிஷன், அதை முதல்ல அந்த லான்ச் பண்றதுக்கான மிஷன் 1969 நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த SLV-3 அப்படிங்கிற அந்த மிசைல லான்ச் பண்ற அந்த ப்ராஜெக்டுடைய ஹெட் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். 1969 இந்த மிஷன் நடக்குது. SLV-3 அப்படிங்கிற அந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை லான்ச் பண்றாங்க. ஆனா அது டேக் ஆஃப் ஆனோட கொஞ்ச நேரத்திலேயே பே ஆஃப் பெங்கால்ல விழுந்து அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் வருஷ கணக்காக சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, குடும்பத்தை பார்க்காம கடுமையா உழைச்ச அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மிஷனுடைய ஹெட் அப்துல் கலாம். அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆன அன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டுச்சு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக, அந்த பிரஸ் பிரீஃபிங்காக போறாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணது இஸ்ரோவுடைய சேர்மன் வருண் தவான். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வருண் தவான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது, இந்த தோல்விக்கு முழுமையாக நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். முதல் முறையாக நாங்க இந்த லான்ச் பண்ணோம், இதுல ஃபெயிலியர் ஆயிட்டோம். இந்த ஃபெயிலியருக்கு நான் முழுமையான பொறுப்பெடுத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பாக நாங்க அடுத்த முறை இதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். எங்க டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வருண் தவான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப தெளிவாக, ஆணித்தரமாக அந்த தோல்விக்கான முழு பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அதாவது, இந்த ப்ராஜெக்டுடைய ஹெட் அப்துல் கலாம். அந்த தோல்வி, அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா போகணும். பட் இங்க வருண் தவான், இஸ்ரோவுடைய சேர்மன், அந்த ஃபெயிலியரை தான் மேல போட்டுக்கிட்டு அப்துல் கலாமுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தாரு. அதாவது, ஃபெயிலியரை தான் எடுத்துக்கிட்டு அந்த சக்சஸ், அடுத்த முறை சக்சஸ் பண்றதுக்கான வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரே வருடத்துல மீண்டும் இந்த SLV-3 மிஷன் லான்ச் பண்ணப்பட்டு சக்சஸ்ஃபுல்லாக இந்தியாவுடைய ரோஹிணி அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் ஏவப்படுது. இரண்டாவது முறை இந்த ஒரே வருஷம் கழிச்சு செஞ்ச அந்த மிஷன் சக்சஸ் ஆச்சு. அப்போ அந்த சக்சஸ் மீட்டிங்ல மறுபடியும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த சக்சஸ்ஃபுல்லான பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்துல் கலாம் அவர்களை பேச சொல்றாரு வருண் தவான் அவர்கள். அதாவது, அந்த சக்சஸுக்கான கிரெடிட் அப்துல் கலாமுக்கு தான் போகும், இவர் தான் அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணினாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் பண்ண சொல்றாரு வருண் தவான் அவர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு டீமுடைய ஃபெயிலியர், அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டை சொல்லாம அந்த சேர்மன், அந்த துறையினுடைய தலைவர் அந்த பொறுப்பை, அந்த தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அதே சமயம் அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்போது அந்த சக்சஸ்க்கான கிரெடிட்டை முழுமையாக அந்த டீமுக்கும், அந்த டீமுடைய தலைவருக்கும் கொடுக்கிறாரு. இதுதான் உண்மையான தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இதுதான். லீடர் அப்படிங்கிறவன் தோல்விக்கான முழு பொறுப்பையும் அவன் எடுத்துக்கணும். கிரெடிட்டுக்கான, அதாவது வெற்றிக்கான கிரெடிட்டை தன்னுடைய டீமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு லீடர்ஷிப் ட்ரைட். அதைத்தான் இங்க வருண் தவான் செஞ்சிருக்காரு. இதை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காரு. அன்னைக்கு தான் நான் உண்மையான ஒரு லீடர்ஷிப் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய உன்னதமான இந்த தேசமான இந்தியா அப்படிங்கிறது.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.